வாங்க இன்னைக்கு பல AWS VPC-களை ஆன் பிரமிசஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒரு நவீன நெட்வொர்க்கை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கிளவுட் நெட்வொர்க்குக்கும் தனித்தனியா கனெக்ஷன் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? வாங்க அது சரி பண்ணிடலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு VPC-க்கும் ஒரு தனி VPN கனெக்ஷன் தேவைப்பட்டது. இது ரொம்பவே குழப்பமான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குச்சு. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிறது வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ஸ், அதாவது VPCs. இது AWS-ல உங்களுக்கான பிரைவேட் நெட்வொர்க். அடுத்து VPN கனெக்ஷன். இது உங்க ஆபீஸ்ல இருந்து கிளவுடுக்கு ஒரு செக்யூர் லிங்கை உருவாக்கும். சரி, இப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி. இதுதான் டிரான்சிட் கேட்வே. இது ஒரு சென்ட்ரல் கனெக்டர் மாதிரி வேலை செய்யும். உங்க எல்லா நெட்வொர்க் டிராஃபிக்கையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து வேலையை ரொம்ப சிம்பிள் ஆக்கிடும். இதை செட் பண்றதுக்கு 4 ஸ்டெப்ஸ் தான். வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் ஸ்டெப், நீங்க செலக்ட் பண்ண AWS ரீஜன்ல ஒரு டிரான்சிட் கேட்வேயை உருவாக்கணும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா VPC-யையும் இந்த புது சென்ட்ரல் ஹப் கூட கனெக்ட் பண்ணுங்க. நிறைய VPN கனெக்ஷன்ஸ்க்கு பதிலா டிரான்சிட் கேட்வேக்கு ஒரே ஒரு செக்யூர் கனெக்ஷன் போதும். கடைசியா உங்க நெட்வொர்க்குகள் கேட்வே வழியா எப்படி பேசிக்கணும்னு ரூட் டேபிள்ல சொல்லணும். இப்ப பாருங்க வித்தியாசத்தை. அந்த சிக்கலான நெட்வொர்க்ல இருந்து எவ்வளவு சிம்பிளான கண்ட்ரோல்டான சிஸ்டம்க்கு வந்திருக்கோம். இதனால உங்களுக்கு சிம்பிளான மேனேஜ்மெண்ட், சென்ட்ரல் கண்ட்ரோல், அப்புறம் ஈஸியான ஸ்கேலபிலிட்டி கிடைக்கும். உங்க ஆன் பிரமிசஸ் மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரே ஒரு கனெக்ஷன் பாயிண்டா சுருங்கிடுச்சு. இதுதான் இதோட பவரே. இப்போ உங்ககிட்ட ஒரு கிளீனான நல்ல ஸ்கேல் ஆகிற நெட்வொர்க் இருக்கு. இதை வச்சு அடுத்து என்ன உருவாக்க போறீங்க?